தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது ஷேர் மார்க்கெட் அகாடமி. நான் உங்க தினேஷ். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு சக்சஸ்ஃபுல் இன்ட்ராடே ட்ரேடரா மாறணும் அப்படின்னா நம்ம என்னென்ன ஸ்டெப்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறத பத்தி கம்ப்ளீட்டா இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க ஒரு இன்ட்ராடே ட்ரேடரா இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காகவே மேக் பண்ண வீடியோ. சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு டிமேட் அக்கௌண்ட், ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே மற்றும் நம்ம சேனல்ல உள்ள எல்லா வீடியோஸ்க்கும் கீழே ஓபன் டிமேட் அக்கௌண்ட் லிங்க் கொடுத்திருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அக்கௌண்ட் ஓபன் பண்ற பேஜுக்கு போகும். அதுல உங்க நேம், மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ் கொடுத்து சைன் அப் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் உங்களோட பான் கார்டு, ஆதார் கார்டு சப்மிட் பண்ணி அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கங்க. வித்தின் 48 ஹவர்ஸ்க்குள்ள உங்களோட ஃபர்ஸ்ட் டே நீங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு 10 ரூபாய் இருந்தா போதும். அது மட்டும் இல்லாம நம்ம சேனலோட சப்போர்ட் உங்களுக்கு எப்பயுமே கிடைக்கும். இப்ப நான் சொல்ல போற பாயிண்ட்ஸ் எல்லாமே என்னோட ட்ரேடிங் லைஃப்ல நான் கேதர் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் தான். இது வேற எந்த வெப்சைட்லயோ இல்ல புக்ஸ்லயோ உள்ள பாயிண்ட்ஸ் கிடையாது. நான் எப்படி கத்துக்கிட்டேன் அப்படிங்கறத உங்க கூட நான் ஷேர் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் காமனா எல்லாருக்குமே நான் ஒரு பாயிண்ட் சொல்லிடுறேன். நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல இன்ட்ராடே ட்ரேடிங் பண்றா இருந்தாலும் சரி, இல்ல ஷார்ட் டேர்ம் பண்றா இருந்தாலும் சரி, இல்ல லாங் டேர்ம் பண்றா இருந்தாலும் சரி, பேசிக்ஸை தெளிவா கத்துக்காங்க. ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்னா, இப்ப நீங்க ஒரு ஷேர் வாங்கிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஷேர் வந்து சர்க்கியூட்ல லாக் ஆச்சும்பாங்க. எதர் அப்பர் சர்க்கியூட்ல இல்லைன்னா லோயர் சர்க்கியூட்ல லாக் ஆச்சும்பாங்க. நீ வாங்கியிருக்க ஷேர் வந்து ஏஎஸ்எம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஜிஎஸ்எம் சொல்லுவாங்க, பென்னி ஸ்டாக்ஸ் சொல்லுவாங்க. நீங்க வாங்கியிருக்க ஷேர்ல வந்து இப்ப ரைட் இஷ்யூ போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் என்னன்னு தெரிஞ்சா மட்டும்தான் அதுக்கேற்ற மாதிரி டிசிஷன் எடுத்து நீங்க அந்த ஸ்டாக்ல பொசிஷன் கிரியேட் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா உடனே நம்ம க்ளோஸ் பண்ணலாம். சார், ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிறது ஒரு கடல் போல, கத்துக்க நிறைய இருக்கு அப்படின்னு சொல்றாங்களே, இதுல எப்படி சார் நம்ம பேசிக்ஸை கத்துக்கிறது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு ஒரு எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டை எடுத்துப்போம். எலக்ட்ரிக்கல் அப்படிங்கிறதும் ஒரு கடல் போல தான், கத்துக்க நிறைய இருக்கு. நான் ஜஸ்ட் ஃபார் எலக்ட்ரிக்கல் எடுத்துக்கிறேன், மெக்கானிக்கல், கம்ப்யூட்டர் எல்லாமே அதே போல தான். இப்ப நம்ம ஊர்ல உள்ள ஒரு எலக்ட்ரீஷியன் எடுத்துப்போம். அந்த எலக்ட்ரீஷியனுக்கு எல்லாமே தெரியும் நினைக்கிறீங்களா? கிடையாது. அவருக்கு என்ன தேவையோ அது மட்டும் இல்லாம பேசிக்ஸ் ஒரு சில விஷயம் கத்து வச்சிருப்பாரு. அதே போல ஸ்டாக் மார்க்கெட்ல நமக்கு என்ன தேவையோ அதை கத்துக்கணும். அது இல்லாம பேசிக்ஸ் ஒரு சில விஷயம் தெரிஞ்சிருந்தாவே போதும். ஓகே சார், நீங்க சொல்றது எல்லாமே கரெக்ட். பட் ஆனா நாங்க எப்படி இந்த பேசிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்த பேசிக்ஸ்ல ஒவ்வொரு டாபிக்கை பத்தியும் செப்பரேட்டா நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸ் அனைத்தையுமே பிளேலிஸ்ட் லிங்க்ல பேசிக்ஸ் வீடியோஸ் அப்படிங்கறது டாபிக்ல நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க நம்ம சேனல்ல பிளேலிஸ்ட்ல போயிட்டு பேசிக்ஸ் வீடியோஸ் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி எல்லா பேசிக்ஸ் வீடியோஸையும் பார்த்துக்கலாம். இல்ல அப்படின்னா கீழே தெரியுற அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த பேசிக்ஸ் எல்லாமே ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கிற அனைவரும் கட்டாயம் தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சும் இருக்கணும். சோ இப்ப நம்ம மெயின் டாபிக் உள்ள போலாம். ஃபர்ஸ்ட் இப்ப நீங்க ஒரு புதுசா ஒரு ஸ்ட்ராட்டஜி பாக்குறீங்க, படிக்கிறீங்க, இல்லனா நீங்க ஓனா கிரியேட் பண்றீங்க அப்படின்னா டைரக்டா எடுத்துட்டு போயிட்டு அப்ளை பண்ணிராதீங்க. ஃபர்ஸ்ட் பேப்பர் ட்ரேட் பண்ணுங்க. இந்த பேப்பர் ட்ரேடிங்ல அந்த ஸ்ட்ராட்டஜி எவ்வளவு சக்சஸ் ரேஷியோ கொடுக்குது, எத்தனை வாட்டி ஸ்டாப் லாஸ் கிட் ஆகுது, மார்க்கெட்டோட வேரியஸ் கண்டிஷன்ஸ்க்கு அந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி ரியாக்ட் பண்ணுது, அதாவது மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட்லயே இருந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்ட்ராட்டஜி எவ்வளவு அக்யூரசி கொடுக்குது, இல்ல டவுன் ட்ரெண்ட்லயே இருந்தது அப்படின்னா அந்த ஸ்ட்ராட்டஜி எவ்வளவு அக்யூரசி கொடுக்குது, இல்லனா மார்க்கெட் வந்து ஒரு பிளாட் கண்டிஷன்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படின்னு வேரியஸ் கண்டிஷன்ஸ்ல அந்த ஸ்ட்ராட்டஜியை ரிசர்ச் பண்ணுங்க. ஒரு 10 days கண்டினியூஸா அதை மானிட்டர் பண்ணுங்க. ஒரு 10 daysக்கு அப்புறம் உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். இப்பெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா வெர்ச்சுவல் ட்ரேடிங்கும் கொடுத்துட்டாங்க. அதாவது ஒரு சில பிளாட்ஃபார்ம் வந்து நீங்க ஃபேக் மணியை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி உங்களோட ஸ்ட்ராட்டஜியை பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இதை பத்தி கூட நம்ம சேனல்ல டெடிகேட்டடா ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். அது விர்ச்சுவல் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க வேணும் அப்படின்னா விர்ச்சுவல் ட்ரேடிங்ல கூட ஒரு ஃபேக்கா வந்து பை பண்ணி அந்த ஸ்ட்ராட்டஜிஸை அனலைஸ் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த மாதிரி கம்ப்ளீட்டா ஒரு ஸ்ட்ராட்டஜியை பத்தி இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணதுக்கு அப்புறம் ரியல் மணில அந்த ஸ்ட்ராட்டஜிஸை அப்ளை பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு சக்சஸ் கொடுக்கும். ரெண்டாவது பாயிண்ட், ஸ்டாக் செலக்ஷன். எஸ், பிகினர்ஸா இருந்தாலும் சரி, எக்ஸ்பீரியன்ஸ்டு ட்ரேடரா இருந்தாலும் சரி, தப்பு பண்றது பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டாக் செலக்ஷன்ல தான். இதற்கு நான் என்ன சொல்லுன்னு பாத்தீங்க அப்படின்னா, உங்களுக்குன்னு ஒரு பெர்மனன்டான ஸ்டாக் செலக்ஷன் மெத்தட் வச்சுக்கோங்க. பெரும்பாலான பேரு இந்த ஸ்டாக் செலக்ஷன்ல எப்படி ஃபெயிலியர் ஆகுறாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா, இப்போ ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜிஸ், ஒவ்வொரு ஸ்டாக் செலக்ஷன் மெத்தடும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 100% அக்யூரசி எப்பயுமே கொடுக்காது. ஒரு 80% தான் அக்யூரசி கொடுக்கும். இன்னைக்கு ஒரு ட்ரேடர்
ட்ரேடர் வந்து அந்த ஒரு ஸ்டாக் செலெக்ஷன் மெத்தட் எடுப்பாரு, அது அன்னைக்கு ஃபெயிலியர் ஆகும். உடனே என்ன பண்ணுவாரு அப்படின்னா நெக்ஸ்ட் மெத்தடுக்கு போயிடுவாரு. அந்த மெத்தட்ல ஒரு 2-3 நாள் ஸ்டாக் செலெக்ஷன் பண்ணுவாரு, ஒரு 3 நாள் ப்ராஃபிட் ஆகும், 4ஆம் நாள் பாத்தீங்க அப்படின்னா அதையும் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும், உடனே அதை ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த ஸ்டாக் செலெக்ஷன் போயிடுவாரு. இந்த மாதிரி நீங்க ஜம்ப் பண்ணிட்டே போறதுனால தான் உங்களுக்கு வந்து லாஸ் அதிகமா கிடைக்கும். இதுக்கு நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஒரு ஸ்டாக் செலெக்ஷன் மெத்தட் கத்துக்கிறீங்க அப்படின்னா அதையே தொடர்ந்து கண்டினியூஸா ஃபாலோ பண்ணுங்க. அதுல வந்து அக்யூரசி எவ்வளவு கொடுத்துருக்குன்னு ஆல்ரெடி நீங்க வந்து பேப்பர் ட்ரேட் பண்ணியோ இல்லைன்னா விர்ச்சுவல் ட்ரேட் பண்ணியோ உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். அப்போ நீங்க ஒரு பெர்மனண்டான ஸ்டாக் செலெக்ஷன் மெத்தடை உங்களுக்குன்னு நீங்க கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. 3வது பாயிண்ட், ஆர்டர்ஸ். இது ரொம்ப முக்கியம் நண்பா. ஸ்டாக் மார்க்கெட்ல இன்ட்ராடே ட்ரேடிங் பண்றவங்க இந்த ஆர்டர்ஸை பத்தி கட்டாயமா கண்டிப்பா நீங்க தெரிஞ்சிருக்கணும். இந்த ஆர்டர்ஸை பத்தி நீங்க தரவா தெரிஞ்சிட்டாலே இன்ட்ராடே ட்ரேடிங்ல நீங்க 70% வின் பண்ணிடலாம். ஒவ்வொரு ஆர்டர்ஸும் அதோட முக்கியத்துவம் என்ன, எந்த ஆர்டரை நம்ம எங்க போடணும் அப்படிங்கிற எல்லா விஷயமே நீங்க ஃபர்ஸ்ட் கத்துக்கங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட் ஆர்டர், கவர் ஆர்டர், பிராக்கெட் ஆர்டர், இதெல்லாம் எதுக்கு யூஸ் ஆகுது, இந்த ஆர்டர்லாம் நம்ம எங்க எப்படி எஃபெக்டிவா நம்ம போடணும் அப்படிங்கறதெல்லாம் தரவா கத்துக்கங்க. 4வது பாயிண்ட், ஸ்டாக் ட்ரேடிங். ஆமாங்க, ஸ்டாக் மார்க்கெட்ல 3 விதமான இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் கேட்டகரி பாத்தீங்க அப்படின்னா நியூஸ் பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுவாங்க. அவங்க அன்னைக்கு என்ன ட்ரெண்டிங்ல நியூஸ் இருக்கோ அந்த மாதிரி ஸ்டாக்கா செலக்ட் பண்ணி அன்னைக்கு ட்ரேட் பண்ணுவாங்க. 2வது கேட்டகரி பண்ணீங்க அப்படின்னா ஸ்ட்ராட்டஜி பேஸ்டு ட்ரேடிங். அவங்க இந்த மாதிரி நியூஸ் எதுவுமே பார்க்க மாட்டாங்க. அவங்களோட ஸ்ட்ராட்டஜிக்குள்ள அந்த ஸ்டாக் பில்ட் ஆச்சு அப்படின்னா அந்த ஸ்டாக்கை எடுத்து அன்னைக்கு ட்ரேட் பண்ணுவாங்க. அது எந்த ஸ்டாக்கா இருந்தாலும் பரவாயில்ல, அவங்களோட ஸ்ட்ராட்டஜிஸ்குள்ள அந்த ஸ்டாக் வரணும். இது 2வது கேட்டகரி. 3வது கேட்டகரி ஆஃப் பீப்புள் பாத்தீங்க அப்படின்னா பர்டிகுலர் ஸ்டாக் வச்சுப்பாங்க, ஒரு 10 ஸ்டாக் வச்சுப்பாங்க. இந்த 10 ஸ்டாக்லேயே தான் அவங்க கண்டினியூஸா ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மந்த் அந்த இயர் ஃபுல்லாவே அவங்களுக்குன்னு ஒரு ஃபேவரான ஒரு 10 ஸ்டாக் வச்சுக்கிட்டு அந்த ஸ்டாக்லயே ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இதுல நீங்க எந்த வகை உங்களுக்கு எது சூட் ஆகும் தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஒரு பர்டிகுலரா அதை மட்டும் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நியூஸ் பேஸ்டு பண்றீங்க அப்படின்னா நியூஸ் பேஸ்டு ட்ரேடிங் மட்டுமே பண்ணுங்க. இல்ல வந்து ஸ்ட்ராட்டஜி பேஸ்டு பண்ணீங்கன்னா ஸ்ட்ராட்டஜி பேஸ்டு மட்டும் பண்ணுங்க. இல்லனா பர்டிகுலர் ஸ்டாக் வச்சு நான் ட்ரேட் பண்றேன் அப்படின்னா அதை மட்டும் பண்ணுங்க. இதுல ஏதாவது ஒன்னு மட்டும் கண்டினியூஸா ஃபாலோ பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு சக்சஸ் ரேஷியோ அதிகமா கிடைக்கும், ப்ராஃபிட்டும் அதிகமா கிடைக்கும். ஃபைனலா 5வதா ப்ராஃபிட் புக்கிங். ஆமாங்க, நிறைய பேர் தப்பு பண்றது இந்த ப்ராஃபிட் புக்கிங்ல தான். ப்ராஃபிட் நிறைய பேருக்கு புக் பண்ணவும் தெரியாது. இதற்கு நான் ஃபாலோ பண்ற ஒரு சின்ன மெத்தட் நான் சொல்றேன். இப்போ ஒரு கம்பெனியோட ஷேர் 100 ரூபாய் இருக்கு, அது 100 ரூபாய்க்கு ஒரு 100 ஷேர் நீங்க வாங்கிட்டதா வச்சுப்போம், ஓகேங்களா? அதுக்கு டார்கெட் வந்து 110 ரூபாய் வச்சிருக்கீங்க. இப்போ நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா அந்த ஷேர் 100ல இருந்து 105 ரூபாய் போகும்போது உங்களோட 50% ஷேரை நீங்க செல் பண்ணிருங்க. ஒன்லி 50% மட்டும் வச்சிருங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு 108 ரூபாய் போகுது அப்படின்னா அகைன் வந்து ஒரு 30% செல் பண்ணுங்க. அதாவது அகைன் ஒரு 30 ஷேரை செல் பண்ணுங்க. தென் வந்து ஒரு 110 ரூபாய் போச்சு அப்படின்னா மீதம் உள்ள 20% செல் பண்ணுங்க. இந்த மாதிரி ப்ராஃபிட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமா புக் பண்ணிக்கிட்டே போங்க. இதை அப்படியே ஷார்ட் செல்லிங்க்கு யூஸ் பண்ணிக்கங்க. இந்த மெத்தட் தான் நான் ஃபாலோ பண்றேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கங்க. சோ அவ்வளவுதான் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்க ஷேர் மார்க்கெட் அகாடமில நீங்களும் ஒரு ஃபேமிலி மெம்பரா ஜாயின் பண்ணணும், எங்களோட கைடன்ஸ் சப்போர்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல ஓபன் டிமேட் அக்கௌண்ட் லிங்க் கொடுத்துருக்கோம். அந்த லிங்கை கிளிக் பண்ணி டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கங்க. அக்கௌண்ட் ஓபன் பண்ணும்போது எதுவும் சந்தேகம் இருந்தது அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியுற அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணியோ கால் பண்ணியோ உங்களோட சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அக்கௌண்ட் ஓபன் ஆன பிறகு ஷேர் மார்க்கெட் அகாடமி சார்பாக 100+ இ-புக்ஸ் நம்ம ஃப்ரீயா சென்ட் பண்றோம். இந்த புக்ஸ் எல்லாமே பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க இன்னும் நம்ம டெலிகிராம்ல ஃபாலோ பண்ணல அப்படின்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஃபாலோ பண்ணிக்கங்க. ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான சின்ன சின்ன அப்டேட்ஸ் உங்களுக்கு அங்கே கிடைக்கும். இந்த மாதிரியான வீடியோஸ் கண்டினியூஸா நீங்க பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூட உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு நோட்டிபிகேஷன்ல ஆல் எனேபிள் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஃபியூச்சர் நாங்க அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸையும் நீங்க மிஸ் பண்ணாம உடனுக்குடன் பார்க்கலாம்.